ரவிக்குமார், எல்லாவற்றுக்கும் மத்திய அரசாங்கத்தை காரணம் காமிச்சு இங்கே செய்ய முடியாத விஷயத்துக்கெல்லாம் அப்படி கை காமிக்கிறாங்கன்னு திரு ஜெயசீலன் குறிப்பிடுறாரு. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் அப்படிதான் தமிழ்நாடு அரசாங்கம் இதுலேருந்து எஸ்கேப் ஆகுது அப்படிங்கிறார், ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இல்லை, செய்ய முடியாத விஷயங்கள்னு எதுவும் இல்லை. இப்போ அதாவது ஒன்றிய அரசு செய்ய முடியாத விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்து காட்டியிருக்குது. இப்போ ஒன்றிய அரசு கல்விக்கில் என்ன செய்திருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு செய்து இருக்கிற திட்டங்களோட ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ரொம்ப முன்னால் நிற்கிது. அதனால தான் சுகாதார கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, கல்வியில் இருந்தாலும் சரி, அதுபோல் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் இருந்தாலும் சரி, இந்தியாவிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு விளங்குகிறது. அப்போது இதுக்கு செய்ய முடியாததுக்காக குறை சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து அது பொறாமை கொண்டு அதுதான் செய்கிறாங்களா அல்லது எதற்காக செய்கிறாங்கன்னு அவங்க தான் விளக்கம் சொல்லணும். ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கெடுப்பது போல அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு என்ன குற்றச்சாட்டு 5 ஆண்டுகளில் திமுக அரசு, அதாவது அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வருவாய் பகிர்வு அதை கொடுப்பதில்லை. குறிப்பாக ஜிஎஸ்டியில் அஷ்யூர் பண்ண ஒரு தொகை, ஆனால் கொடுக்கறது அதிலிருந்து குறைவான தொகை. அதுபோல் இந்த மாநிலங்களுக்கு ஒவ்வொரு திட்டத்துக்கு பிரித்து கொடுப்பது, அது 100 நாள் வேலை திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாத்துக்குமான திட்டம், ஜல்ஜீவன் மிஷன்லேருந்து பிஎம்ஏஒய் வீடுகளுக்கான திட்டமாக இருந்தாலும் நிதி கொடுக்கும்போது அஷ்யூர் பண்ணுற தொகை ஒன்று, விடுவிக்கிற தொகை ஒன்று, அதை விட குறைவாக விடுவிக்கிறார்கள். இது பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை குறிவைத்து வஞ்சிக்கிறாங்க. அடுத்தது இப்போ நீங்கள் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்து மேலே அவங்க தேவையில்லாமல் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இப்போ தமிழ்நாட்டுக்கு கடன் சுமை ஏற்றுற மாதிரி ஒரு ரூலை போடுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ரூபாய் இன்னைக்கு கூடுதலான சுமை இன்னைக்கு அவங்க வரி அவங்க கொடுக்குற நிதி சரியாக கொடுக்காதது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பீனலைஸ் பண்ணுற மாதிரியான ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. அது மாதிரி பண்ணதுனால இன்னைக்கு கல்வி திட்டங்களில் எப்படி சமகர சிஷாவில் விடுவிக்க மாட்டேங்கிற, ஜல்ஜீவன் மிஷனில் 3100 கோடி ரூபாய் விடுவிக்கல. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கேரத்தால் 40,000 கோடி ரூபாய்க்கு மேலான நிதியை கொடுக்காமல் மறுக்கிறதுனால இந்த சுமை இவங்களுக்கு கூடுதலாக இருக்கு. இதனால இப்ப என்ன பண்ண, அந்த பற்றாக்குறையினுடைய அளவு அதிகரிக்குது. இதுக்காக தான் அவங்க கடன் வாங்க வேண்டி இருக்குது. இப்போ ஒன்றிய அரசனுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மைங்கிறது ரொம்ப ஒரு மைல்டான வேர்டில் சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை குறிவைத்து இன்னைக்கு அவங்க வஞ்சிக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள். இதை நம்ம நிதிநிலை அறிக்கையில் சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அதனால தான் அவங்க சொல்றாங்களே தவிர, இதை சொன்னாலும் தமிழ்நாடு எந்தெந்த திட்டங்களை இன்னைக்கு செய்திருக்கு அது ஃபார் அஹெடா மற்றவங்களை விட, மற்ற மாநிலங்களை விட மட்டும் இல்லை, ஒன்றிய அரசு திட்டங்களை விட இன்னைக்கு கூடுதலாக இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், ஆதிராவிட மாணவர்களுக்கான ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் இன்னைக்கு இந்த 5 நாட்டில் கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் போயிருக்காங்க. ஒன்றிய அரசு மொத்தத்துக்கு, இந்தியா மொத்தத்துக்கு எவ்வளோ தெரியுங்களா, ஒரு வருஷத்துக்கு 125 ஸ்காலர்ஷிப் தான் கொடுக்குறாங்க. அந்த 125 ஸ்காலர்ஷிப்பும் அவங்க முறையாக கொடுப்பது கிடையாது. ஒரு ஆண்டு கூட 100% ஸ்காலர்ஷிப்பை விடுவிச்சது கிடையாது, கொடுத்ததே கிடையாது. அப்போ இந்தியா மொத்தத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 125 பேர். ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்டுக்கே பல 100 பேரை இங்கேருந்து மாணவர்களை அனுப்புது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க நலத்திட்டங்களை, குறிப்பாக நலிந்த பிரிவினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துறாங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது அந்த 5 ஆண்டு கால சிறப்பான நடைமுறைகளை அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதுல எந்தவித மறுப்பையும் விமர்சனமும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். சூர்யா, நலிந்த பிரிவினர்களுக்காகவும் எடுக்கக்கூடியதா இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றாரு, மத்திய அரசாங்கம் இத்தனை பேர் தான் அனுப்புது, ஆனால் அதை விட கூடுதலான மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குன்னா அது ஒரு மாடல், இந்தியாவுக்கே மாடல் தானே அப்படிங்கிறாரு.
நிச்சயமா அது வந்து நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு பல மாநிலங்களுக்கு பல விஷயங்களில் முன்னோடி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாற்றாந்தாய் மனப்பான்மைங்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு கேள்வி இங்கே இருக்கக்கூடிய 3 இல்லை 4 பேரையும் சேர்த்து கேட்குறேன். வரலாற்றில் இப்போ 16வது நிதிக்குழு நீங்கள் 3 பேருக்கு தான் கேட்கலாம். 3 பேர் உங்களையும் சேர்த்து கூட்டணியில் இருக்காரு இல்லை அவங்களும் கேட்கலாம், ஏன்னா அவங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் சில விஷயங்கள் இருக்கு. இப்போது 16 ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒரு ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து அடுத்த ஃபினான்ஸ் கமிஷனில் தமிழகத்திற்கு அந்த ஒதுக்கீடு ஏறியது அப்படின்றது இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் தான். 4.07 0.9 இப்போ உயர்ந்திருக்கு. இந்த 16 ஃபினான்ஸ் கமிஷன்லையும் 9 இருந்தது, 8 இருந்தது, 7 இருந்தது, 5 இருந்தது, 4.5 இருந்தது, ஏறினது முதல் முறை தான். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திற்கு இந்த 16 ஃபினான்ஸ் கமிஷனில் 19 17 குறைந்ததும் இப்போதான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் தான். அப்போது உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்கன்றது தொடர்ந்து இவர்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் ஒவ்வொரு விவாதத்திலையும் திமுகவினர்கிட்டையும் இல்லை விசிகா யாராக இருந்தாலும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீங்கள் யூபிஏ அரசாங்கத்தில் அங்கமாக இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வு என்ன? 19 விழுக்காடு. அப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வு என்ன? 5 விழுக்காடு. 5லிருந்து 4க்கு கொண்டு வந்தது யாரு? உங்க ஆட்சி இருக்கும்போது தான். அப்ப அந்த காலகட்டங்களில் ஒரு முறை ஆச்சு. அப்ப நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியை பார்த்து ஏன் தமிழ்நாட்டுக்கு குறைவா கொடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுக்குறீங்கன்ற கேள்வியை கேட்டதுக்கான ஏதாச்சும் ரெக்கார்டு இருந்தா தயவு செஞ்சு காமிங்க. இரண்டாவது, இப்போ நாங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல உங்க அரசாங்கம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸும் உள்ளடக்கம். உதாரணமாக இப்போ தேர்தல் அறிக்கை திமுகவினர் போன வருஷம் வெளியிட்டாங்க. அதுல 505 வாக்குறுதிகளை கொடுத்து கடைசி பத்தியில என்ன சொல்றாங்கன்னா, தற்போது அரசின் மேல் மட்டத்தில் தலைவிரித்தாடும் ஊழலை ஒழித்தும் அரசின் சார்பில் செய்யப்படும் வீண் செலவீனங்களை அறவே தவிர்த்தும் வருவாய் இழப்புகளை தடுத்தும் உற்பத்தியை பெருக்குவது மூலம் வரி வருவாயை கணிசமாக அதிகரித்தும் புதிய வருவாய் ஆதாரங்களை பரிசித்தும் முறையான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்வதன் மூலமும் கூடுதலாக தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அது கரெக்டா தான் போச்சுன்னு நான் பார்க்கிறேன். 2022ஆம் ஆண்டு முதல் முழுநேர நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். அதுல 3 விஷயங்களை சொல்றார். டாஸ்மாக்ல 50% ரெவென்யூ லாஸ் ஏற்படுகின்றது. உதாரணமாக இன்னைக்கு வருமானம் 50,000 கோடி ரூபாய் என்றால் 50% இழப்பு என்றால் 25,000 கோடி ரூபாய். பத்திரப்பதிவு துறையில 100% வருமான இழப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப பத்திரப்பதிவு துறைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வருமானம் 1 லட்சம் ரூபாய். 100% இழப்பு என்றால் இன்னொரு 1 லட்சம் கோடி. அதுக்கு பிறகு இப்ப நீங்க தான் சொன்னீங்க பத்திரப்பதிவு கட்டணங்கள்லாம் கூட்டிட்டாங்க இடையில அப்படின்னீங்க. இப்ப வருவாய் என்ன? அவர் சொல்றது ரெவென்யூ லாஸ் மட்டும் சொல்றாரு. 2022 சொல்றீங்க. அதுக்கு பிறகான காலகட்டத்தில் பத்திரப்பதிவுக்கு என்ன லீக்கேஜ் பத்தி மட்டும் பிடிஆர் பேசுறாரு. மூன்றாவது, கனிம வளங்கள் குத்தகை விடுவதில் தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வளங்கள் இல்லை. ஆனா நம்மளுக்கு வரக்கூடிய வருவாயே 350 கோடி ரூபாயா தான் இருக்கு. இது மூன்றையும் சரி செய்யும் போது தமிழ்நாடு நிதி நிலைமை மிக சிறப்பாக அமைந்துவிடும் சொல்றாரு. இப்போ எங்களுடைய கேள்வி என்னவென்றால், இந்த 4 ஆண்டுகள்ல நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதும் சரி, பிடிஆர் சொன்னதும் சரி, மத்திய அரசு கொடுக்கலன்றது செகண்ட் வரலாம்.